வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதிகாரிங்க எல்லாருமே அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இதை நம்ம ரேவதி இந்த நேரத்தை சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. ரேவதி என்ன பண்றாங்கன்னா, இதுதான் சரியான நேரம், அம்மாவுக்கு தெரியாம போயிட்டு மகேஷை காப்பாத்திடணும் அப்படின்னு ரேவதி மகேஷை கட்டி போட்டு வச்சிருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ரேவதி இங்கேருந்து போறாங்க. போய் பார்த்தா ரெண்டு ரவுடிங்க அந்த மகேஷ் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு ரேவதி நினைக்கிறாங்க, இவனுங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால மகேஷை நெருங்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்பதான் மாயாவை பத்தி ரேவதிக்கு தோணுது. மாயா அக்கா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், அவங்களும் வந்தா நம்மளால ஈஸியா மகேஷை காப்பாத்தலாம் அப்படின்னு ரேவதி நேரா மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரேவதி ஃபோன் பண்ணியிருக்கா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி அப்படியே வாய்ஸை ரொம்ப சேடா வச்சுக்கிட்டு, சொல்லு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாயாக்கா இப்ப எங்க இருக்கீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, நான் வீட்டுலதான் ரேவதி இருக்கேன், மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கறது இன்னும் எனக்கு தெரியல, எங்க பார்த்தாலுமே தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரே வேதனையா இருக்கு, மகேஷ என் பெத்த புள்ள மாதிரி வளர்த்தேன், கடைசியில என் கண்ணுக்கே தெரியாம எங்க போனாருன்னே தெரியல அப்படின்ட்டு மாயா ஓவரா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அக்கா மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப மகேஷை கடத்தி வச்சிருக்கிற இடத்துலதான் நான் நின்றுகிட்டு இருக்கேன், நான் எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா, நான் ஒருத்தி போயிட்டு மகேஷை காப்பாத்துறது கஷ்டம், ஏன்னா அங்க ரெண்டு ரவுடிங்க இருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே காப்பாத்தலாம். இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, என்ன ரேவதி சொல்ற, உண்மையாவே மகேஷை கண்டுபிடிச்சிட்டியா? ரேவதி சொல்றாங்க, ஆமா மாயாக்கா, சீக்கிரம் வாங்க, நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன். இதை கேட்டதோட மாயாவும் சரி நான் உடனே வரேன் ரேவதி அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு மாயா அந்த அட்ரஸ பாக்குறாங்க. பார்த்துட்டு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது மாயா இங்கேருந்து வர ரேவதி மாயா கிட்ட அமைதியா பேசுங்கக்கா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. மாயா கேக்குறாங்க, ரேவதி மகேஷ் எங்க இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ரேவதி சொல்றாங்க, நேத்து நைட்டு எங்க அம்மா மகேஷை கட்டி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசினாங்க. ஸோ அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன், அம்மா தான் மகேஷை பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. அம்மாவை ஃபாலோ பண்ணி வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு, அம்மாவோட பிடியில தான் இத்தனை நாளும் மகேஷ் இருந்திருக்காரு, நான் தான் ராஜாவை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன ரேவதி இந்த அளவுக்கா நீ முட்டாளா இருக்க? இங்க பாரு, அவருதான் உங்க அம்மா கிட்ட சொல்லி இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்காரு, இது கூட உனக்கு தெரியல ரேவதி? அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னக்கா சொல்றீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா ரேவதி, அவரு தானே ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கிட்ட தப்பு தப்பா சொன்னது மகேஷ பத்தி, இதனாலதான் உங்க அம்மா மகேஷ கடத்தி வச்சிருந்திருக்காங்க, இது கூட உனக்கு தெரியல ரேவதி? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஆமா மாயாக்கா, அத பத்தி நான் யோசிக்க மறந்துட்டேனே, இப்படி நடந்ததுக்கு முக்கிய காரணமே அந்த ராஜா தானே. அப்ப மாயா சொல்றாங்க, சரி விடு, இப்போதைக்கு போயிட்டு எப்படியாவது மகேஷ காப்பாத்தணும் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா ரேவதியை கூட்டிக்கிட்டு போறாங்க. அங்க ஒரு கட்டை கிடக்கு, அந்த கட்டைய மாயா எடுத்துக்கிறாங்க, ரேவதி கையிலேயே அந்த கட்டையை கொடுக்குறாங்க. ரேவதி அதை வாங்கிட்டு இங்க இருந்து உள்ளார போறாங்க. அங்க ரெண்டு ரவுடிங்களும் ரெண்டு லேடிஸ பார்த்துட்டு, ஏய் யார் நீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மாயா பின்னாடியால அந்த ரவுடிங்க ரெண்டு பேர் தலையிலையும் கட்டையெல்லாம் அடிச்சிடுறாங்க. மகேஷ் மாயாவை பார்த்ததோட மாயா அப்படிங்கிறாரு. மாயா மகேஷ பார்த்ததோட ஓடி போய் மகேஷ கட்டி போட்டிருக்காங்களா அந்த கட்டை அவுக்குறாங்க. அப்ப மாயா நேரா மகேஷ பார்த்து, மகேஷ் எப்படிடா இருக்கிற, நல்லா இருக்கியாடா? இங்க பாரு ரேவதி இருக்கா, எமோஷனல் ஆகி என்னை ஏதோ ஹக் பண்ணிராத. இதை கேட்டுட்டு மகேஷும் சரி மாயா அப்படின்ட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி அந்த ரவுடிகளை அடிச்சு ஓட விட்டுட்டு அங்கிருந்து வராங்க. அவங்களும் மகேஷ கட்டி போட்டிருக்காங்கல்ல அந்த கட்டை அவுக்குறாங்க. மகேஷ் எப்படி இருக்கீங்க? அப்ப மகேஷ் நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி பாத்தியா என்னோட நிலைமைய, இந்த அளவுக்கு கஷ்டப்படுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆரம்பத்திலேயே நான் உன்கிட்ட சொன்னல,
உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் செட் ஆகாது அப்படின்னு. கடைசியில பாத்தியா என் நிலைமைய? ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், நான் உன்னை காப்பாத்திட்டேன். இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எங்கேயாவது போயிருங்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, ரேவதி, நாங்க எதுக்கு போகணும்? அவன் எங்க மேல பொய்யான ஒரு பழிய போட்டு எங்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துவான். எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? ரேவதி, அந்த ராஜாவுக்கு சரியான பதிலடி கொடுக்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். அப்ப மகேஷ் நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு மாயா, சாமுண்டீஸ்வரி மேடம் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அந்த ராஜா அப்படி என்னெல்லாம் சொன்னான்னு தெரியல. சோ நம்ம அவங்கள எதிர்க்கிறது ரொம்ப தப்பு. நம்ம இந்த ஊரை விட்டு பெயரலாம் மாயா. நம்ம இவங்களுக்கு இடைஞ்சலா இருக்க வேணாம். சொல்றது கேளு மாயா. மாயா சொல்றாங்க, மகேஷ், அதுக்காக அவங்களுக்கு பயந்துகிட்டு போக சொல்றியா? இங்க பாரு, நான் என்னைக்கும் யாருக்காகவும் பயந்துகிட்டு போக முடியாது. ரேவதி, உனக்கே தெரியும்ல எங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நாங்க பயந்துகிட்டு போகணும்? நீயே சொல்லு ரேவதி. இங்க பாரு, அந்த ராஜா தான் இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்கான். அவன் நம்மளை பத்தி தப்பா சொல்லியிருக்கான். இவங்க அம்மாவும் நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம தவறானவங்க இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கணும். அதனால அதை நிரூபிக்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு மாயா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மகேஷ் நினைக்கிறாரு, ஐயோ, இந்த மாயாவுக்கு இன்னும் புரியலையே. அவங்க ரொம்ப பெரிய திட்டத்தோடு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி மேடம், ரேவதி வேற பக்கத்துல இருக்கா, என்னால அவகிட்டையும் சொல்ல முடியலையே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, அம்மா வந்துட்டு கண்டிப்பா உங்க மேல கோவத்துல இருக்காங்க. அந்த அளவுக்கு ராஜா உங்களை பத்தி ரொம்பவே தப்பா சொல்லி வச்சிருக்காரு. சோ இதுக்கப்புறமும் நீங்க இங்க இருக்க வேணாம். நீங்க வந்துட்டு வெளியூருக்கு போயிருங்க. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இல்ல ரேவதி, உனக்கு இன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது இல்ல, அந்த சடங்குல வந்துட்டு அந்த ராஜா எப்படிப்பட்டவ அப்படிங்கறத நான் சொல்றேன். இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, ரேவதி போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் சொல்லலாம். இது கேட்டதோட நம்ம மாயா கேக்குறாங்க, ஏன்டா அப்படி சொல்ற? அப்ப மகேஷ் சொல்றாரு, இல்ல, ரேவதி தான் என்ன காப்பாத்தினா அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா சாமுண்டீஸ்வரி மேடம் ரேவதி மேல கோவப்படுவாங்கல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரேவதி போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போவோம். இதை கேட்டதோட ரேவதியும், ஆமா, மகேஷ் சொல்றதும் சரிதான். நான் தான் மகேஷ காப்பாத்தினேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அம்மா இன்னுமே கோவப்படுவாங்க. சொல்ற உண்மைய ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க வந்துட்டு அப்புறம் வாங்க, நான் போறேன் அப்படின்ட்டு ரேவதி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மாயா நேரா மகேஷ பார்த்து, சரி வாடா, இந்த இடத்த விட்டு நம்ம போகணும் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ, நம்ம வேற இந்த பொண்ணுங்க ரெண்டு பேருக்கிட்ட அடி வாங்கிட்டு அவனை கோட்டை விட்டுட்டோமே, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமுண்டீஸ்வரி மேடம் போன் பண்ண போறாங்களே அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா மண்டபத்துக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு துர்காவும் ரோஹிணியும் ரேவதியை தேடுறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு இங்க இருந்து வந்துட்டு துர்கா கிட்ட, துர்கா, ரேவதி எங்க? அப்ப துர்கா சொல்றாங்க, அம்மா, ரொம்ப நேரமா ரேவதியை காணும். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்ற துர்கா? அப்ப துர்கா சொல்றாங்க, ஆமாமா, ரேவதி எங்க போனானே தெரியலம்மா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன எங்க போனானே தெரியலன்னு சொல்றீங்க? அப்ப நம்ம ரோஹிணி சொல்றாங்க, அம்மா, அந்த அதிகாரிங்க வந்தப்ப கூட ரேவதி இங்க இல்லம்மா. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக்கு. ரேவதி அப்படி எங்க போயிருப்பா? மறுபடியும் அந்த மாயாவால ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரேவதி இங்க இருந்து மண்டபத்துல இருந்து வராங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி இங்க இருந்து ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி எங்கம்மா போன? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஒண்ணுலம்மா, சும்மாதான் வெளியில போயிட்டு வந்தேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம போகாத, சரியா? ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரோஹிணியும் துர்காவும் நம்ம ரேவதியை ரெடி பண்றாங்க. அப்ப துர்கா சொல்றாங்க, எப்படி ரேவதி டக்குனே இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட? இப்படியே நீ ஒத்துக்க மாட்ட, ஏன்னா அந்த அளவுக்கு நீ வந்துட்டு டிரைவர் ராஜா மேல கோவத்துல இருக்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப அவர் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா? இது கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு துர்கா, அப்படிப்பட்ட எண்ணத்துல எல்லாம் நான் இல்ல. என்னைக்கா இருந்தாலும் பகை பகைதான். அந்த ராஜா பண்ண துரோகத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட துர்கா கேக்குறாங்க, அப்புறம் ஏண்டி இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கெல்லாம் ஒத்துக்கிற? ரேவதி சொல்றாங்க, நான் ஒத்துக்கலனாலும் அம்மா விடவா போறாங்க, அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். இது கேட்டதோட நம்ம துர்காவும், சரி ரேவதி, ஆனா ஒண்ணு, எனக்கும் இதே மாதிரி அம்மா ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா அம்மாவோட பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, துர்கா,
ஆரம்பத்துல கூட நான் தான் இப்படி சொன்னேன். அம்மா என்ன முடிவு பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா அவங்களோட முடிவுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு பத்தியா? அவங்க சொல்ற மாதிரிதான் நடந்துச்சு. அவங்க சொல்ற மாதிரியே இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டேன். இங்க பாரு துர்கா, என்னைக்குமே அம்மாவோட முடிவை எதிர்க்க முடியாது. அப்படி அம்மாவோட முடிவை எதிர்த்தோம்னா அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு துர்கா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் மாயாவும் அந்த மகேஷும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, டேய் எதுக்குடா ரேவதி கூடயே சேர்ந்து போயிட்டு அந்த ராஜாவோட உண்மையான முகத்தை நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீ ஏன்டா வந்துட்டு இங்க வந்த? மகேஷ் சொல்றாரு, ஏ மாயா, உனக்கு என்ன பைத்தியம்ல பிடிச்சிருச்சா? என்னமோ நம்ம மேல எந்தவித தப்புமே இல்ல, நம்ம ரெண்டு பேரும் உண்மையாவே ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி பேசுற. அப்ப மாயா கேக்குறாங்க, ஏன்டா இப்படி சொல்ற? மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, அந்த சாமுண்டீஸ்வரி தகுந்த ஆதாரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கா. அந்த மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவளும் தான் அங்க வரப்போறா. நம்ம மட்டும் போனோம், நம்ம ரெண்டு பேரும் இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அந்த மல்லிகாவே ஆதாரத்தோட நிரூபிச்சிருப்பா. நீ பாட்டுக்கு குதிக்கிற அங்க போகணும் அப்படின்னு. அந்த ராஜாவை பத்தி உனக்கு தெரியும்ல. இத்தனை நாளும் சாமுண்டீஸ்வரியோட பிடியில இருந்து என்னெல்லாம் அனுபவிச்சேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். மறுபடியும் அந்த சாமுண்டீஸ்வரியை என்னால எதிர்க்க முடியாது. இந்த இடத்துல இருந்து நம்ம இப்ப தப்பிச்சு போறது நல்லது, ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப மாயா சொல்றாங்க, என்ன மகேஷ், அப்ப இவ்வளவு சொத்தம்? அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, இத்தனை நாளும் சாமுண்டீஸ்வரியோட பிடியில இருந்தன சொத்து முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்னு நினைச்சப்போ எனக்கு உயிர் மட்டும் தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைச்சேன். ஆரம்பத்துல நான் உன்கிட்ட சொன்னதுதான், நீ வா, நான் உன்னை கண் கலங்காம பாத்துக்கிறேன். எங்கேயாவது போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கலாம். மறுபடியும் இந்த சொத்து அப்படி இப்படின்னு பேசுனா நம்ம லைஃபே நிம்மதி இல்லாம போயிரும். இங்க பாரு மாயா, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே தெரிவு, இந்த இடத்த விட்டு நம்ம போயாகணும். சாமுண்டீஸ்வரி கண்ணுல பட்டும் அவ்வளவுதான். அதுவும் தப்பிச்சு போன விஷயம் தெரிஞ்சிச்சே அவ சும்மா விட மாட்டா. சாமுண்டீஸ்வரி என்ன சொல்லி தெரியுமா என்னை இத்தனை நாளும் வச்சிருந்தா? ரேவதியோட தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல நம்ம ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நாளும் என்ன வச்சிருந்திருக்கா. இல்லைன்னா இன்னைக்கு எப்பயோ காலி பண்ணியிருப்பா. நான் வேற தப்பிச்சு வந்துட்டேன். இதுவே சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப பெரிய கோபமாகிருக்கும். அதனால எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஃபர்ஸ்ட் போயே ஆகணும் வா அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரிடா நீ இவ்வளவு சொல்றியல்ல, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு ரவுடிங்களும் இன்னரும் மேடத்துக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயத்துல இருக்கும் பொழுது சாமுண்டீஸ்வரி அந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு எல்லாரும் வந்ததோட சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இதுதான் சரியான நேரம், அந்த மகேஷை பிடிச்சு இழுத்துட்டு வர சொல்லணும் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. ரவுடிங்க போனை பார்த்துட்டு, ஐயோ என்ன இது, சாமுண்டீஸ்வரி மேடம் தான் போன் பண்றாங்க, நம்ம போனை அட்டன் பண்ண வேணாம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க, இப்ப எதுக்கு இவனுக்கு போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க வந்துட்டு, ஐயோ சாமுண்டீஸ்வரி மேடம் திருப்ப திருப்ப போன் அடிக்கிறானுங்க, போன் அடிக்கிறாங்களே. அப்ப சாமுண்டீஸ்வரி போனை பார்த்துட்டு, இப்ப எதுக்கு இவனுங்க போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறானுங்க, சோ கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க அந்த வாசல்ல உட்காந்துருக்கும் பொழுது சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து போயிட்டு, டேய் இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்க, அப்ப அந்த ரவுடிங்க சாமுண்டீஸ்வரியை பார்த்து அதிர்ச்சியாகி ஓடி வந்து சாமுண்டீஸ்வரியோட காலில் விழுந்து, மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, டேய் என்னடா நடக்குது இங்க? அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு லேடிஸ் வந்துட்டு எங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த மகேஷ கூட்டிட்டு போயிட்டாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. ஏடா சொல்றீங்க? அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஆமா மேடம், அவங்க ரெண்டு பேருமே யாருன்னு தெரியல, அந்த மகேஷ கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. சாமுண்டீஸ்வரி அவங்க ரெண்டு பேருமே அரைஞ்சுக்கிட்டு, இங்க பாரு, உங்களை நம்பிதானே இவ்வளவு பெரிய விஷயத்த ஒப்படைச்சிட்டேன், கடைசியில கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது ரேவதி கிட்ட உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நிரூபிக்க முடியல. கடைசியா இருந்த ஒரே நம்பிக்கை மல்லிகா டாக்டர் மட்டும்தான். சோ அவங்கள வச்சு எப்படியாவது ரேவதி கிட்ட உண்மையை சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் மகேஷும் தப்பிச்சு போயிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து மண்டபத்துக்கு வந்ததோட அந்த மாயாவும் மாயா வந்துட்டு கண்டிப்பா அந்த மகேஷ் இருக்கிற இடத்த தெரிஞ்சு வந்து கூட்டிட்டு போயிருக்கா. சோ அவதான் அந்த மாதிரி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகேஷ் இந்த இடத்துல இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்னம்மா ஒரே பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா
நீங்க எதை நினைச்சு பதட்டமா இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன ரேவதி சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, அந்த மகேஷ் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுதானே கோவத்துல இருக்கீங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, அந்த மகேஷ் தப்பிச்சு போனதுக்கு நான் தான் காரணம். நான் தான் மகேஷை தப்பிக்க வச்சேன். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன ரேவதி சொல்றா? அவனை போய் நீ எதுக்கு ரேவதி தப்பிக்க விட்ட? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாம்மா? அந்த மகேஷ் எவ்வளவு பாவம், ரொம்ப இன்னசென்ட். அவரை போயிட்டு ஏமா இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? அவரு உங்களுக்கு அப்படி என்னதான்பா பண்ணாரு? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, அவனை போய் தப்பிக்க வச்சிருக்கியே, அவன் எப்பேற்பட்ட கேடின்னு உனக்கு தெரியுமா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா போதுமா, ஆரம்பத்துல இருந்து இப்படியே அந்த மகேஷை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்படி அந்த மகேஷ் என்னதாம்மா பண்ணாரு? பாவம், அவரு என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரு. அவரு திறமையானவர் இல்லதான், ஆனா ரொம்ப நல்லவரு. ஆனா அவரை போயிட்டு இப்படி ரவுடிகளை வச்சு இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. ஏமா, அந்த அளவுக்கு நீங்க இறக்கம் இல்லாமையா இருக்கீங்க? நீங்க இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, உங்க அம்மா உனக்கு வந்துட்டு தவறான ஒரு முடிவு எடுப்பான் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, தவறான முடிவு எடுத்துட்டீங்களே. நான் இன்னொரு மகேஷ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியவ. ஆனா உங்களோட கட்டாயத்தினால இந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிருக்கேன். இவனை எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க. ஆனா எந்த அளவுக்கு வேதனையோட இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். என்ன நினைச்சு ஒரு நாளாவது நீங்க கவலைப்பட்டிருப்பீங்களா? உங்களுக்கு முக்கியம் உங்களோட அந்த ஆசை மட்டும் நிறைவேறினா போதும். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படித்தானே நினைக்கிறீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன ரேவதி, ஓ அம்மா உனக்கு அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை யோசிப்பாளா? எப்படி ரேவதி உன்னால இப்படி யோசிக்க முடியுது? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க அப்படி யோசிச்சுட்டீங்களே, அதை வச்சுதாம்மா சொல்றேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி, உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்பேற்பட்ட முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கடைசியில நீ என்ன தப்பா நினைச்சிட்டியல்ல. இங்க பாரு, இந்த மாயாவும் மகேஷும் நல்லவங்களே கிடையாது. அவங்க ரொம்ப கேடு கட்டவங்க. அவங்கள பத்தின உண்மைகள் கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய வரும். அப்ப நீ அம்மா செஞ்சது சரிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.